ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் எதுங்க ஃபிட்டு? நிறைய பேருக்கு இது ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், குழப்பமாகவே இருக்கும். எது ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செஞ்சு பாடி பில்டராக இருந்தால், உடம்பு கட்டு மஸ்தாக இருந்தால், தொப்பை இல்லாமல் இருந்தால், வழுக்கை இல்லாமல் இருந்தால், நோய் இல்லாமல் இருந்தால் ஃபிட்டுன்னு நினச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக, சத்தியமாக, நிச்சயமாக கிடையாது. நான் சொல்லலைங்க, நீங்கள் டாக்டர்கிட்டே போய் கேளுங்க. யார் ஃபிட்டுன்னு சொன்னீங்கன்னா, உடம்பில் எந்த விதமான நோயும் இல்லாமல், மனசில் எந்த விதமான நோயும் இல்லாமல், தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொண்டு, மற்றவர்களுடைய உதவி இல்லாமல், யார் ஒருவர் சந்தோஷமாக தூக்கம் வரக்கூடிய சமயத்தில் தூக்கமும், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்குன்னு, அவர்கள் வேலையை யாருடைய தயவு தாட்சியம் இல்லாமல், யாருடைய உதவி இல்லாமல் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் ஃபிட்டானவங்கன்னு பேர். நான் காலையில் ஜிம்முக்கு போகிறேன் சார், வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், எனக்கு எதுவும் நான் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. ஃபிட்டாக இருக்கிறது மேல் தோற்றத்தில் வேண்டுமானாலும் ஃபிட்டாக இருக்கலாம். நீங்கள் செய்கிறது ஒரு அழகை தரலாம். ஆனால் அதுதான் ஃபிட்டுன்றது இந்த உலகத்தில் யாராலும் சொல்லப்படலை. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு குறையோ ஒரு நோயோ கண்டிப்பாக இருக்கும். வேண்டுமென்றால் வெளியே தெரியாமல் வேணுமெல்லாம் இருக்கலாமே தவிர, ஆனால் நோய் இல்லாமல், குறை இல்லாமல், குறைபாடுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினும் இல்லை. ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஃபிட்டுன்னா நம்மளுடைய வேலையை நாமளே செஞ்சுன்னு, யாருடைய உதவியும் தயவும் இல்லாமல் தானே செய்து கொண்டு, எந்தனுடைய இடர்பாடுக்கும் மருந்து எடுக்காமல் நீங்கள் ஆரோக்கியமாக உங்களுக்கும் உழைத்துன்னு மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய லெவலில் இருந்தீங்கன்னா, சந்தோஷமாக வெளியேயும் உள்ளேயும், அது ஃபிட்டுங்க. நான் ஜிம்முக்கு போகிறேன், பாடி எனக்கு இதாக இருக்குது. நான் கராத்தே செஞ்சுன்னுக்கிறேன், கராத்தே வச்சுன்னு பாடி அவ்வளோ இரும்பு மாதிரி இருக்குது. நான் என்ன யோகா செஞ்சுன்னுக்கிறேன், ஜிம்னாஸ்டிக் செஞ்சுன்னுக்கிறேன், இல்லைனா நான் தியானம் செஞ்சுன்னுக்கிறேன் நானும் அப்படின்னா சொன்னால் கூட நீங்கள் ஃபிட்டா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா எத்தனை பேர் ஜிம்மில் ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துக்கிறத பார்த்துக்கிறீங்களா? ரன்னிங்கும் போது செத்துக்கிறத பார்த்துக்கிறீங்களா? இறந்து கொள்வதை. நீங்கள் தியானம் போது, வீட்டில் இப்போ டிவி பார்த்துனுக்கும் போது, சந்தோஷமாக சிரிக்கும் போது, டான்ஸ் ஆடும் போது, எத்தனை பேர் அப்போலாம் அவங்களாம் ஃபிட்டு தானேங்க? அப்படி இல்லை. ஃபிட்டுன்றது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஓகேங்களா? தேங்க்யூ.